வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 29ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆயில்ய நட்சத்திரம். இன்னைக்கு திதி வளர்பிறை பஞ்சமி, யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் கடிதம் எழுதும் பழக்கத்தை விட்டு 24 வருடம் ஆகிறது. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த உடனே எனக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று தோன்றியது. அதனால் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குட்டி இங்கிலாந்து. உங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் 5-6 கடிதம் மட்டுமே தினமும் படிக்க முடிகிறது. அந்த கடிதம் படிக்கும் நிகழ்வை குறைத்தது 30 நிமிடமாக படித்தால் அனைவருக்கும் பலன் தரும். லெட்டரே ½ அன் அவர் படிக்க சொல்கிறார். ராசி பலன் அப்புறம் இருக்கட்டும், லெட்டர் ஒரு டெய்லி அரை மணி நேரம் படிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை இன்னும் கூட டைம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னு கேட்குறார். புனைப்பெயர் குட்டி இங்கிலாந்து. எம்ஜி ராம்குமார், கொட்டாகுளம், தென்காசி. தோரணமலை முருகன் கோவில் தென்காசி சந்திப்பிலிருந்து 16.3 கிலோமீட்டர். தேரையர் சித்தர் வழிபட்ட கோவில். ஒரு யானை படுத்திருப்பது போன்ற தோற்றமுடையது. இம்மலை படிக்கட்டில் நடந்துதான் செல்ல வேண்டியும். 600 படிகள் தோராயமாக. நேயர்கள் பக்த கோடிகள் ஆல் ஆர் வெல்கம். அவர் சொல்கிற அந்த கோயில், முருகன் கோயில், ரொம்ப அபூர்வமான கோயில். அதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தோரணமலை அப்படின்னு பேர். தென்காசி சந்திப்பிலிருந்து 16 கிலோமீட்டர். தேரையார் சித்தர், தேரையார் சித்தர்னு ஒரு சித்தர், அவர் வழிபட்ட இடம். சிவமயம், ராமாபுரம். லட்சுமி வடுகநாதன். தாமிரபரணி ஆற்றின் பெருமை என்ன? இது ஒரு புனித நீதி. அங்கே நிறைய அகத்தியர் உட்பட ஏராளமான மகான்களெல்லாம் கரையிலே இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் வழிபட்டு இருக்கிறார்கள். நதிக்கரையிலே 9 சிவன் கோவில், 9 பெருமாள் கோயில் இருக்கிற ஒரு முக்கியமான நதி தாமிரபரணி. நவ கைலாயம்னு சொல்லுவாங்க அந்த 9 சிவன் கோயிலை. தாமிரபரணி நதிக்கரையின் ஓரத்திலே இருக்கக்கூடிய 9 பெருமாள் கோவிலை நவ திருப்பதி என்று சொல்வார்கள். நவ கைலாயம், நவ திருப்பதி. 9 சிவன் கோவில், 9 பெருமாள் கோவில், எல்லாமே தாமிரபரணியை ஒட்டியே வரும். இந்த 18 கோவிலையும் தரிசனம் பண்ணோம். திருநெல்வேலியில் போய் 2 நாள் தங்கினீங்கன்னா போதும். நவ திருப்பதி, நவ கைலாயம் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணலாம். சில ஊரில் 2மே இருக்கும். ஒரே ஊர்லேயே அந்த 2ம் இருக்கும். சிவன் கோயில், பெருமாள் கோயில் இருக்கும். சேர்ந்தாப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். 18 கோயிலுக்கும் சேர்த்து 2 நாள் நேரம் ஒதுக்கிட்டு போங்க. திருநெல்வேலியில் போய் தங்கிடுங்க. அங்கேருந்து நவ கைலாயம், நவ திருப்பதி அப்படின்னு கேட்டாக்க அங்கே இந்த டூரிஸ்ட் கார் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காரு வேன் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களே அதை அழகாக கூப்பிட்டு போய் கொடுத்துருவாங்க. இந்த பெரிய ஹோட்டல்லாம் போய் தங்கினா போர்டிலே போட்டிருப்பாங்க, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நவ கைலாய கோவில்கள், நவ திருப்பதி அப்படின்னு போட்டு லிஸ்ட்டே போட்டிருப்பாங்க. அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஓம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஆர் விவேக். வணக்கம். இறை தூதர்கள் என்று போற்றப்படும் திருமறை ஓதிய 4வர், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள் மற்றும் 63 நாயன்மார்கள். இவர்களை தொழுதால் வாழ்க்கையில் நவகிரகங்களின் இன்னல்கள் குறையுமா? கண்டிப்பாக குறையும். குரு கிரகத்தின் அருட்கடாட்சம் கிடைக்குமா? அரச மரத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்த நாகர் சிலைகளை பால் அபிஷேகம் செய்யலாமா? பால் ஊற்றலாமா? கேது தசையில் ராகு புக்தி பலன் என்ன? காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு என்ன? 24 அட்சரம் கொண்டது காயத்ரி மந்திரம். மந்திரங்களிலேயே உயர்ந்தது காயத்ரி மந்திரம் தான். மந்திரேஷு காயத்ரி.
நீங்கள் கேட்குற மாதிரி அந்த 12 ஆழ்வார்கள், 4 சைவக்குறவர்கள், 63 நாயன்மார்கள் என இவர்களை எல்லாம் நீங்கள் போற்றி வழிபாடு செய்து வந்தாலே அவர்களை பற்றிய பாடல்கள், அவர்கள் இயற்றிய பாடல்கள் இவற்றையெல்லாம் படித்து கொண்டு வந்தாலே போகிறோம். அதில் 12 திருமுறையும் வந்துடும், 4000 திவ்ய பிரபந்தமும் வந்துடும். எல்லாமே அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? அடுத்த கேள்வி, சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி, வாஞ்சா கல்ப கணபதி ஹோமம் என்றால் என்ன? அது ஒரு தனி ஹோமம். அது வாஞ்சா கல்ப கணபதி, அது ரொம்ப சிறப்பானது. அது நமது விரும்பியதெல்லாம் பெற முடியும். நீங்கள் விரும்பியதை பெறுவதற்கு உரிய ஒரு ஹோமம் வாஞ்சா கல்ப கணபதி ஹோமம். கேஆர் தோப்பூர் சுப்பிரமணியம். ஜி ராஜ்மோகன், தமிழகத்தில் வழக்கில் உள்ள வெவ்வேறு பஞ்சாங்கத்தில் ஒரு குரு சனி பெயர்ச்சிகளெல்லாம் வித்தியாசமாக குறிப்பிடப்படுகிறதே, காரணம் என்ன? அமாவாசை பௌர்ணமி மட்டும் எல்லா பஞ்சாங்கத்திலும் சரியாக போட்டு விடுகிறார்கள். கிரக பெயர்ச்சி மட்டும் ஏன் வெவ்வேறு நாட்களிலே வருகிறது? நல்ல கேள்வி. ஓசூர் கோ ராஜமோகன், ஹோசூர்லேருந்து கோ ராஜமோகன் நல்ல கேள்வி கேட்டார். அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் எல்லா பஞ்சாங்கத்திலையும் ஒரே டேட் கொடுக்குறாங்க, பெயர்ச்சிலாம் மட்டும் ஏன் வெவ்வேறு டேட்டில் போடுறாங்க? அதனால தான் நான் ஒரே பஞ்சாங்கமாக பார்த்துட்ருக்கேன். நான் வாக்கியம்தான் ஃபாலோ பண்ணுறேன். வாக்கியப்படி அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சிங்கிறதுனால தான் நான் இந்த வருஷம் சனி பயிற்சி பலன்களே சொல்லலை. 2026 மார்ச்சில் தான், மார்ச் 6 சனி பயிற்சி. அது வரைக்கும் சனி கும்பத்தில் தான் இருக்குது. அதற்கு காரணம் இந்த மாதிரி குழப்பி விட்றாங்கல்ல, 2 டேட்டெல்லாம் கொடுத்து அது எல்லாத்தையும் ஒத்துக்காமல் திருநள்ளாறு கோவிலில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அந்த பஞ்சாங்கம் தான் அது. பக்தர்களை இறைவன் சோதிக்கிறான் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் சில திரைப்படங்களெல்லாம் ரசிகர்களின் பொறுமையை அல்லவா சோதிக்கிறது. உதாரணம் முருகனடிமை. சார், நான் அந்த சினிமாலாம் பார்க்கல சார், எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கிறது கூட என்னால் முடியல. இறைவன் பக்தர்களை கொஞ்சம் சோதிப்பார், அதுக்கப்புறம் சோதிச்சுட்டு அவங்க சோதனையில் ஜெயிச்சிட்டாங்கன்னா பக்தி உறுதியாக இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக சில விளையாட்டுகளை எல்லாம் செஞ்சு பார்ப்பார். கடவுள் மனுஷனோட விளையாடுவார். இந்த விளையாட்டில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம்னா நமக்கு பெரிய பெரிய வரங்களை எல்லாம் கொடுப்பார். நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்ன பிறகு நான் ஆக்ஸ் மெழுகுவத்தியால் செய்யப்பட்ட தீபம் கோவில் வாசலிலே விற்கப்படுகிறது. அதை நான் வாங்கி ஏற்றுவதில்லை. கோவிலுக்கு போகும்பொழுது 100 கிராம் எண்ணெய் வாங்கி கொண்டு போகிறேன், அதில் தான் ஏற்றுகிறேன். எம்ஜிஆர். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. 4 குடையவன் 4லே ஆட்சி. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே, 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. மேஷ ராசியிலே திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்கள் சிறிது முயற்சி செய்தால் இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். திருமணத்திற்கு முயற்சி செய்ய நல்ல நேரம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். பல நாட்களாக வராமல் இருந்த பழைய பேமெண்ட் எல்லாம் இப்போ வந்துடும். நிறைய பணம் வரும். இப்போ வர வேண்டியது, போன மாதம் வர வேண்டியது ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. எப்போவோ யாரோ பாக்கி வச்சுட்டு போன பணமெல்லாம் இப்போ திரும்ப வரும். அந்த மாதிரி ஒரு நேரம். ஏன்னா சுக்கிரன் இன்னைக்கு மட்டும்தான் இங்கே மேஷத்தில் இருக்குது. நாளைக்கு 2ஆம் இடம் ரிஷபத்துக்கு போகுது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது தனலாபத்தை கொடுக்க வேண்டும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அப்போ தான் கிரகம் சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதனால் நிறைய பணம் வரப்போகுது மேஷராசிக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறும். பணம் தர வேண்டியவர்கள் எல்லோரும் பணத்தை தந்து விடுவார்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்திலே, 10ஆம் இடத்தில் சனி ராகு, 2ஆம் இடத்திலே சூரியன் குரு, 3ஆம் இடமான கடகத்திலே புதன் சந்திரன், 4ஆம் இடத்திலே செவ்வாய் கேது. இவ்வாறு இரண்டாக கிரகங்கள் ரெவெண்டா இருக்கு பாருங்க. எல்லா கிரகங்களும் 4 கட்டத்தில் 8 கிரகம் பேராக இருக்கு. ஜோடியாக உட்காந்துருக்கு. எல்லாம் மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன் சந்திரன்,
சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு, எல்லாமே 2 அப்படியே ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினால் நன்மை, அதனால் லாபம், அதனால் மகிழ்ச்சி, பல்வேறு நன்மைகள் நடைபெறப் போகின்றன. ரிஷபராசினருக்கு இப்பொழுது வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியத்தில் வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஸ்ட்ராங்காக ஹெல்த்தி ஆகிடுவீங்க. யூ வில் பிகம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. ஓடுவீங்க. படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் எழுந்து வேகமாக நடப்பார்கள். ஆரோக்கியம் சீராகும் என்பது மிக முக்கியமான விஷயம் ரிஷபத்திற்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வியாபாரத்திலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். கொடிகட்டி பரப்பீர்கள் உங்களுடைய தொழிலில். நீங்கள் இந்த துறையில் இவருக்கு நிகராக யார் உள்ளார் என அனைவரும் வியந்து பாராட்டும் விதத்திலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். பிரமிப்பூட்டும் விதமாக இருக்கும். எல்லாருக்கும் அதில் ஒரு பிரமிப்பு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது 2ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி புதனும் 2ஆம் இடத்தில் தான் இருக்கிறது சந்திரனோடு இணைந்து. எனவே 2ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்கும். வாக்குஸ்தானம் என்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் எல்லாம் ரெடியாக காத்துட்டு இருப்பாங்க. உடனே அதை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி ஒரு செல்வாக்கு, சமூகத்திலே ஒரு நல்ல பெயர், புகழ், சோஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். மிதுனத்துக்கு பணத்தை விட சோஷியல் ஸ்டேட்டஸை ரொம்ப பெருசாக மதிப்பார்கள். அந்த ஒரு செல்வாக்கு எனக்கூடிய அந்த ஒரு பெரிய விஷயம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். தொழில், பொருளாதாரம், வியாபாரம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு நல்ல யோகம். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறது என்பதும் ஒரு சிறப்பான நன்மை. நாளை முதல் அது 11ஆம் இடத்திற்கு வரும். அப்போ இன்னும் நன்மை. 11 குடையவன் 11லே ஆட்சி பெற்றால். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரத்தின்படி கடக ராசிக்கு சொந்தக்காரர்கள் யாராவது ரொம்ப வருஷம் பார்க்காம இருந்தவங்க இப்போ வருவாங்க. அவர்கள் இப்பொழுது உங்களை திடீரென சந்திப்பதிலே ஒரு காரணம் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை ஆகணும், அதுக்காக வருவாங்க. அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப உபயோகமாக இருப்பாங்க. ஒரு சின்ன ஆப்ளிகேஷனுக்காக வருவாங்க யாரோ சொந்தக்காரங்க. அதை நீங்கள் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது கேட்பாங்க. பணம்லாம் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ் விஷயமா ஏதோ ஆலோசனை கேட்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் ஏதோ பொண்ணு இருக்கும், அதுக்கு ஒரு பையன் இருக்கானுங்க, எங்கேயாவது தெரிஞ்சால் சொல்லும்பாங்க. இல்லை அவங்க வீட்டு பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அது நீ சொன்னால் நடக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, உங்களுடைய கான்டாக்ட்ஸை பயன்படுத்தி உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மை. நீங்கள் அதை நல்ல ரைட் ஸ்பிரிட்டில் அதை எடுத்துக்கணும். அதை இத்தனை நாள் திரும்பியே பார்க்கல. இப்போ வேலை ஆகணும்னா மாத்திரம் ஓடி வரான் பற்றியா? இதுதான் இவங்கெல்லாம். காரியம் ஆகணும்னா வருவாங்க, காரியம் ஆனவுடனே கைட்டி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசாதீங்க. அதுதான் உலகம். தெரிஞ்சது தான் இது, எல்லாருக்கும் தெரியும். காரியம் ஆகணும்னா எல்லோரும் வருவாங்க, குழைவாங்க, கேட்பாங்க, அப்புறமா எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் சார் உலகம். இருந்துட்டு போகிறாங்க, விடுங்க. நீங்கள் மாட்டில் நல்லது பண்ணிக்கிட்டே இருங்க. பிரதிபலனே எதிர்பார்க்காதீங்க, நல்லது பண்ணுங்க. எல்லா புண்ணியமும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு யோகம் கிடைக்கும் பிற்காலத்தில். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படலாம், ஆனால் அதற்கேற்ற வரவும் இருக்கும். நிறைய வருமானம் வரும், நிறைய செலவாகும். ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ரெண்டுமே அதிகமாக இருக்கும். வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். அதுதான் சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்திற்கான சுருக்கமான பலன். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது புதிதாக ஏதேனும் பொறுப்புகளை வழங்குவார்கள். அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக செய்து மேலதிகாரிகளின் புகழை, பாராட்டுதலை நீங்கள் பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதிலே மகிழ்ச்சி அலை வீசும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே 11க்கு அதிபதியான சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது.
ராசி அதிபதி புதனும் 11ஆம் இடத்திலே சந்திரனோடு இணைந்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு குறிப்பு. ராசிக்கும் 10க்கும் அதிபதியான புதன், 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன், புதன் சந்திரன் ரெண்டும் இன்னைக்கு 11ஆம் இடம், அதாவது கடகத்தில் இருக்கு. கடகத்தில் சந்திரன் ஆட்சி, புதனும் இணைந்திருக்கிறது. இந்த புதன் சந்திரன் சேர்க்கை 11ஆம் இடத்தில் இருப்பதால் கன்னி ராசிக்கு பெரிய நன்மை. சாதாரண நன்மை இல்லை, பெரிய நன்மை. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம். இன்னைக்கு ஆயில்யம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், புதனுக்குரிய நட்சத்திரங்களிலே சிறப்பானது. நம்ம ஊரில் ஆயில்யத்தை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வார்கள். ஆயில்ய நட்சத்திர வழிபாடு என்று ஒரு வழிபாடு இருக்கிறது. ஆஸ்லேஷா பூஜா அப்படின்னு பண்ணுவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற கோயிலெல்லாம் போய் ஆஸ்லேஷா பூஜா அப்படின்னா பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஆஸ்லேஷா நட்சத்திரம். நம்ம ஊரில் அதை போட்டு திட்டுவாங்க. ஐயோ ஆயில்யமா, பயமாக இருக்கு அப்படிம்பாங்க. என்ன பயப்படுறதுக்கு? அது என்னது? எல்லாம் புலியா சிங்கமாக பார்த்து பயப்படுறதுக்கு? நட்சத்திரம் தான் இல்லையா, அது எல்லாம் வெளியிட போதும் இல்லை. ஆயில்ய நட்சத்திர பெண்ணுடைய கணவர் உலகமறியப்பட்டவராக இருப்பாராம். உலகமறியப்பட்டவர்னா வெரி ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸாக இருப்பார். பெரிய பெரிய புகழ் பெற்றவர்கள், செலிபிரிட்டிஸ்னு சொல்கிறோம்ல, ரொம்ப பெரிய புகழடைந்தவர்கள் ஆண்கள், பெரிய புகழ்பெற்ற ஆண்களுடைய மனைவி ஆயில்யத்தில் இருப்பாங்க. ஆயில்யம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம். எந்த துறையிலே ஒரு துறையில், நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க பேர் தெரியும். ஏன்னா ஆயில்யம் தன்னுடைய உடன் இருப்பவர்களை பிரபலமடைய செய்யும். நல்லா ராமர் கூடவே ஆயில்யத்தை வச்சுக்கிட்டார். ராமபிரானுக்கு கூடவே இருந்த நட்சத்திரம் எது? ஆயில்யம், லக்ஷ்மணன். ஆயில்யம் கூட இருந்ததால தான் இவருக்கு பெரிய வெற்றி, பெரிய புகழ் எல்லாமே கிடச்சிது. அப்போ ஆயில்யத்தை நம்ம என்ன பண்ணோம்? கூடவே வச்சுக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஆண் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் ஆயில்ய நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பண்ணிட்டா பெரிய ஆளாயிடும். ரஜு பொருத்தம் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஆயில்யங்கட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம், இந்த 6 ஒன்று சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கடக ராசிக்கு 6வது ராசி தனுசு, 8வது ராசி கும்பம், இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணும். தனுசு கும்பம் அவாய்ட் பண்ணோம். ஆயில்யங்கட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் இந்த 6 நட்சத்திரங்களும் சேர்க்கக்கூடாது. மற்ற எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆயில்யத்துக்கு சேர்க்கலாம். ஆயில்ய பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர்கள் புகழ் பெறுவார்கள். மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்கும். ஃபேமஸ் பர்சனுக்கெல்லாம் பின்னால் யார் இருப்பாங்கன்னா ஒரு ஆயில்யம் இருக்கும். எனவே இந்த 11ஆம் இடத்திலே புதன் சந்திரன் என்பது கன்னி ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு. புதனின் நட்சத்திரம் தான் ஆயில்யம். அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பூர்வாங்க பீடை எல்லாம் போட்டேன். பூர்வாங்க பீடிகை. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். 7 குடைவன் 11ஆம் இடத்திலே, ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் புதன், 9 10 குடையவர்கள் 10ஆம் இடத்திலே இணைந்ததால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே துலா ராசிக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள். 9ஆம் இடத்திலே 9 குடைய சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி புதன் 9ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே பிற கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நல்லா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அருமையான நாள், மிக மிக சிறப்பான நல்ல நாள், மிக மிக அற்புதமான நாள். விருச்சிக ராசியினரெல்லாம் இன்று வியாபாரத்திலே மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை தனஸ்தானாதிபதியும் தனகாரகனுமாகிய குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, மன அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி ஏற்படும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்கள் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே
பெயர் புகழ் செல்வாக்கு இவையெல்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நாளை காலை 10:24 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளைக்கு காலையில் 10:24 வரையிலே இருக்கிறது. எனவே அதன் பிறகு நீங்கள் முக்கிய பணிகளை செய்யலாம். மகர ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே 7 குடைவனோடு 9 குடைவனும் இணைந்திருப்பதால் யோகம். பாக்யாதிபதி வலுவாக 7லே கேந்திரம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான நன்மை. எனவே வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக செய்து கொண்டிருப்பீர்கள். வரவேண்டிய இடங்களில் இருந்தெல்லாம் பணம் வரும். எங்கேயாவது கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு டைம். நீங்கள் பணம் கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு ஃபோன் அடித்து, சார் ஒரு 5 ரூபா வேணும் அர்ஜென்ட்டாக, பெரிய 5 ரூபா அப்படின்னா கொடுத்து அனுப்புகிறேனே, என் டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேனே அப்படிம்பாங்க. டிரைவர்கிட்டேவா? ஆமாம், நான் அங்கே தான் அவர் மூலியமாக தான் கொடுப்பேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கார்லேருந்து சூட் கேஸ் கொண்டு வந்து இறக்குவார் ஒருத்தர். ஐயா கொடுக்க சொன்னார் 5 ரூபா அப்படின்னு. நான் அப்படியே பார்ப்பீங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கேட்டால் உடனே கிடைக்கும். கேட்ட உடனே பணம் கிடைக்கும். இன்றைக்கி அப்படி ஒரு நாள். அதை நீங்கள் பிஸ்னஸில் போட்டு ரொட்டேஷனில் டபுள் ஆக்கிடுவீங்க. 5 10 ஆக்குவீங்க, 10 20 ஆக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு நல்ல செய்தி வருகின்ற நாள். நல்ல தகவல் வரும். ஏதாவது ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. ஸ்வீட் பாக்ஸோடு வருவீங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே குட் நியூஸ் வந்துடுச்சு, இந்தாங்க சார், முதல்ல உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸோடு வந்து பார்ப்பீங்க. நல்ல தகவல் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் அலுவலகத்திலே ஒரு பெரிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு வழங்குவார்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்தில் உள்ள கும்பராசினருக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 கொடைய சந்திரன் 5ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறது. 4 7 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான புதன் 5ஆம் இடமான திரிகோணத்திலே 5 குடையவனோடு இணைந்திருப்பதால் புதன் சந்திரன் சேர்க்கை என்பது மீனத்திற்கு நன்மை செய்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு. 5ஆம் இடத்தில் புதன் சந்திரன். எனவே மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். நாளை முதல் உங்கள் ஆரோக்கியம் இன்னும் நல்லா இருக்கும். அஜீரண கோளாறு இருந்தால் சரியாயிடும். நாளையிலேருந்து சரியாயிடும். 8 குடையவன் 3இல் மறைவதால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். குடும்பத்தில் அமைதி, குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து மேல் படிப்பிற்கு வாய்ப்பு பெறுவார்கள். அட்மிஷன் ஈஸியாக கிடைக்கும். இப்போது ஃபர்தராக படிக்கணும்னா அதுக்கு அட்மிஷன் ஈஸியாக கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும்